கர்த்தருடைய வார்த்தைக்கு திரும்புவோம். சங்கீதம் 50 14-15. நீ தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொன்னார். ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சபை கூடி வருதலை நீர் ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஆண்டவரை கர்த்தாவே, இந்த சபை கூடுதல் ஆசீர்வதிக்கிறோம். நன்றி. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுகிறீர். உடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் உணர்வடைந்து பலனடைய செய்கிறீர். பரிசுத்த ஆவியானுடைய அன்பினால் எங்களை நிரப்புகிறீர். பரிசுத்த ஆவியானவர் எங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துகிறீர். உமக்கு நன்றி. கர்த்தாவே, நீர் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறீர். கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய சத்தத்தை கேட்பதற்கு கவனமாய் செவிசாய்த்திருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர்கள் வார்த்தையில எங்களை வழிநடத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவ நாமத்திலே ஜெபிக்கிறங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்புள்ள உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் ரட்சகருமா இருக்கிற இயேசுவ நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் 50, 14, 15. அங்க என்ன சொல்லப்படும்? நீ தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய்ன்னு சொல்லப்படும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்? இந்த வேதத்தை மேலையும் வாசிக்கணும், கீழையும் வாசிக்கணும். அப்பதான் நம்ம சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு சமாதானம் உண்டாகும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்கு அற்புதங்களை நடக்கும். அப்ப அதான் இயேசு யோவான் 8:32 சொல்றாரு, சத்தியத்தையும் அறிந்து கொள்வீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இருக்கு. என்ன விடுதலையாக்கும்? சத்தியம்தான் விடுதலையாக்கும். ஆண்டவருடைய சத்தியம்தான் ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய வார்த்தை என்றால் இயேசு. இயேசு வார்த்தையா இருக்கிறார். வார்த்தை தான் இயேசு. இயேசு நம்ம நடுவுல இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது நமக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை உண்டாகிறது. சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும், சத்தியத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தை நேசிக்க வேண்டும். 119ஆம் சங்கீதம் 165 சொல்லப்பட்டிருக்கு, உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கோ மிகுந்த சமாதானம் உண்டு அப்படின்னு இருக்கு. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், சத்தியத்தை நேசிக்கணும், சத்தியத்தின்படி வாழணும். அத இயேசு மத்தேயு 7:24 சொல்றாரு, நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை பெருவெள்ளம் மோதி அது விழவில்லை, ஏனென்றால் அந்த வீடு கண்மலையின் மேல் அஸ்திவாரம் போட்டு கட்டப்பட்டிருக்கு. அப்ப சத்தியத்தை அறிந்து கொள்ளுகிற காரியத்துல 3 விதமான காரியம் இருக்கிறது. என்ன இருக்கு? சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், யோவான் 8:32. சத்தியத்தை நேசிக்கணும், 119ஆம் சங்கீதம் 165. சத்தியத்தின்படி வாழ பழகணும், மத்தேயு 27:24. சரிங்களா? அப்ப அந்த சத்தியத்தை அறிந்து கொண்டு சத்தியத்தை நேசித்து சத்தியத்தின்படி வாழும் போதுதான் நம்முடைய வாழ்க்கையில விடுதலை என்பது உண்டாகும், சமாதானம் என்பது உண்டாகும், ஒரு ஆசீர்வாதம் என்பது உண்டாகும், ஒரு பொருளாதாரத்துல ஒரு பெருக்கம் உண்டாகும், ஒரு நித்திய சுகம் உண்டாகும், ஒரு நித்திய விடுதலை உண்டாகும், தெய்வீக சுகம் உண்டாகும். எதனால? சத்தியத்தினால. சத்தியம்தான் வார்த்தை, வார்த்தை தான் இயேசு, இயேசுதான் வார்த்தை, அது சத்தியமாக இருக்கிறது. அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது பிசாசு சாதாரணமா விட மாட்டான். என்ன செய்ய மாட்டான்? சாதாரணமா விட மாட்டான். சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம விடுதலை ஆயிரும் அப்படின்னு யாருக்கு தெரியும்? பிசாசுக்கு தெரியும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம நல்ல டெவலப் ஆயிடுவோம்னு அவனுக்கு தெரியும். சத்தியத்தை அறிந்து கொண்டால் நம்ம வெற்றி பெற்றுவோம்னு அவனுக்கு தெரியும். சத்தியத்தை வெற்றி பெற்றால் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டோம்ன்றது யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு தெரியும்.
அதனாலதான் இந்த சத்தியத்தை அவன் வாசிக்க விடாமல் பண்ணுகிறது. ஏன் சத்தியத்தை வாசிக்க விடாமல் பண்றான்? ஏன் சத்தியத்தை கேட்க விடாம பண்றான்? ஏன் சத்தியத்தின்படி நடக்க விடாம பண்றான் அப்படின்னு சொன்னா, சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் நம்ம வாழ்க்கை மாறிவிடும். சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் விடுதலை உண்டாகும். சத்தியத்தை அறிந்து கொள்வோமானால் நமக்கு உயர்வு உண்டாகிவிடும். சரியா? அப்ப அதான் சத்தியத்தை கேட்க விட மாட்டான் சாத்தான். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 15-15 வசனம். வசனத்தை கேட்டவுடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவைகளே வசனம் விதைக்கப்படுகிற வழியறியானவர்கள். அப்ப என்னது? வசனத்தை கேட்ட உடனே யார் வந்துடுறதாம்? சாத்தான் வந்துடுறான். வசனத்தை கேட்ட உடனே, வசனத்தை அறிந்த உடனே, ஆஹா இது நல்ல வசனமா இருக்கு, எச்சரிப்பான வசனமா இருக்கு, இந்த வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும், நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சந்ததிகள் நல்லா இருக்கணும், எதிர்காலம் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமா வாழணும், நம்ம இப்படித்தான் வாழணும்னு சொல்லி நம்ம வசனத்தை கேட்டு அர்ப்பணிக்கும் போதே அவன் வந்துருவானா. எப்படி வருவான்? பிரச்சனையின் மூலமாக, போராட்டத்தின் மூலமாக, கோபத்தின் மூலமாக, டென்ஷன் மூலமாக, நெருக்கத்தின் மூலமாக அவன் வந்து கேட்ட வசனத்தை மறுதலிக்க பண்றது அவனுடைய வேலை. ஏன்னா கேட்ட வசனத்தை மறுதலிச்சாச்சுன்னு சொன்னா அவன் இஷ்டத்துக்கு குடும்பத்துல சண்டையை உண்டு பண்ணலாம், போராட்டத்தை உண்டு பண்ணலாம், கடனை உண்டு பண்ணலாம், வேதனையை உண்டு பண்ணலாம், வியாதியை உண்டு பண்ணலாம், மரணத்தை உண்டு பண்ணலாம், என்ன வேண்டாம் அவன் இஷ்டத்துக்கு செய்யலாம். அப்ப குழப்பத்தை உண்டு பண்ணி வசனத்துல இருந்து நம்மளை பிரிச்சாச்சுன்னு சொன்னா என்னது? சாத்தான் என்ன வேண்டாலும் செய்யலாம். அதான் வசனத்தை கேட்க விட மாட்டான். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? சங்கீதம் 50:14 நீ தேவனுக்கு தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்து அப்படின்னு இருக்கு. அப்ப தோத்திரங்கள் அதிகமா இருக்கணும். தோத்திரங்களை செலுத்தணும், அதிகமாய் தோத்திரங்களை செலுத்தணும். எதற்காக தோத்திரம்? ஆண்டவருடைய வார்த்தைக்காக தோத்திரம், நீர் தந்த ரட்சிப்புக்காக தோத்திரம், உம்முடைய கிருபைகளுக்காக தோத்திரம், எனக்காக நீர் சிலுவையில் அடிக்கப்பட்டதற்காய் தோத்திரம், எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்ததற்காய் தோத்திரம், எனக்காக சிலுவையில தரித்திரமானதற்காக தோத்திரம், எனக்காக சிலுவையில மரித்தீர் எமக்கு ஸ்தோத்திரம், எனக்காக நீர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீர் எமக்கு ஸ்தோத்திரம், நீர் ஆண்டவரை நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரா இருக்கிறவரே எமக்கு ஸ்தோத்திரம், இன்றைக்கும் பரலோகத்துல பிதாவின் இடத்துல எனக்காக நீர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறீரே உமக்கு தோத்திரம் என்று சொல்லி அதிகமாய் தோத்திரங்களை செலுத்தி பொருத்தனைகளை நம்ம பண்ணணும். பொருத்தனைகள் ஆண்டவருக்காக பொருத்தனை, ஆண்டவரே என்னை ஆசீர்வதித்தா நான் இப்படி தசமாவும் கொடுப்பேன், இப்படி காணிக்க கொடுப்பேன், இப்படி சபைக்கு ஒழுங்கா போவேன், இப்படி சத்தியத்தை நேசிப்பேன்னா ஒரு பொருத்தனைகள் பண்ணுவோம். அந்த பொருத்தனைகளை என்ன செய்யணுமோ நிறைவேற்றி தோத்திர பலியிடணும். தோத்திர பலியிட்டு அதற்கு பிறகுதான் அந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுகிறோம்? விசுவாசியான 2 காரியத்தை விட்டுட்டு 3வது காரியத்தை மட்டும் செய்யறோம். முதல்ல ஆண்டவர் சொன்ன காரியத்தை விட்டுறோம். என்ன செய்யறாரு? தோத்திர பலியிட செய்யறது இல்ல. அப்ப பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், துயரங்கள், கண்ணீர்ல இருக்கும்போது என்ன பண்ணணும்? நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவருக்கு தோத்திரம் பண்ணணும். இம்மட்டும் நடத்தி வந்தார்கள். எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எத்தனையோ சாபங்கள், எத்தனையோ கஷ்டங்கள், எத்தனையோ வேதனைகள், எத்தனையோ அவமானம், எத்தனையோ நிந்தைகள், இத்தனை கடந்து வர பண்ணார்ல. எனவே இப்ப நடக்கிற நெருக்கங்கள், போராட்டங்கள், கஷ்டங்கள் லேசான காரியம். அப்ப கடந்து வந்ததை நினைத்து அவருக்கு தோத்திரம் பண்ணணும். தோத்திரத்தினாலே கிருபை பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த தோத்திரம் பண்ணாதனாலதான் பிரச்சனைகள் வருகிறது. அப்ப பழச மறந்துடும். பழச எவ்வளவோ கஷ்டத்திலிருந்து கர்த்தர் நம்மளை தாங்கினாரே, தப்பி விட்டாரே, கொண்டு வந்தாரே, உயர்த்தினாரே, மேன்மைப்படுத்தினாரே, இது லேசான காரியம். வெள்ளியும் அவருடையது, பொண்ணும் அவருடைய வேதம் சொல்லுவது. வெள்ளியும் என்னுடையது, பொண்ணும் என்னுடையது, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலும் பிந்தின ஆலயத்தில் மகிமை பெரிதா இருக்குன்றாரு. அதாவது உன் முந்தின வாழ்க்கையை பார்க்கலும் உன் பிந்தின வாழ்க்கை மகிமையா இருக்கும், ஆசீர்வாதமா இருக்கும்ன்றாரு. கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். அல்லேலூயா. அப்ப எனவே நாம சோர்வுக்கு இடம் கொடுக்க கூடாது, பிரச்சனைக்கு இடம் கொடுக்க கூடாது, சண்டைக்கு இடம் கொடுக்க கூடாது. நடக்கலாம், குடும்பங்கள் பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம், நெருக்கங்கள் வரலாம், நிந்தைகள் வரலாம். நமக்கு நாமே நம்மை தாழ்மைப்படுத்தி கொண்டு நம்ம கலவரப்படுத்துவோம் சொன்னால் நம்முடைய ஆசீர்வாதங்களை நம்ம என்ன செய்ய முடியாது? சுதந்திரிக்க முடியாது. அது பிசாசு. அதைத்தான் பிசாசு எதை விரும்புறானோ அதை நிறைவேற்றுறதுக்கு அவன் தீவிரமா இருக்கான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி நானும் அவைகளுக்கு சீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு இயேசு சொல்றாரு. அப்ப பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் அப்படின்றார்.
பிரச்சனை வந்துருச்சா, அதற்கு என்ன செய்யணும், அதை எப்படி பண்ணணும், அதை என்ன செய்யணும், ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தீர்மானம் பண்ணி, ஆண்டவர் இம்மட்டும் நடத்தினார்ல, இன்னும் மாத்துவார் அப்படின்னு சொல்லி அவரை தோத்திரம் பண்ணி அந்த பொருத்தனைகளை செலுத்துவதற்கு அர்ப்பணித்து, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான்றார். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றாரு. விடுவித்த பிறகு நீ என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றாரு. ஆபத்துண்டா என்னது? ஆபத்துண்டா எல்லா ஆபத்துண்டா நம்ம நிறைய காரியங்களை சொல்லலாம். ஆபத்துனா கடன் பிரச்சனை என்ற ஆபத்தா இருக்கலாம், வியாதி என்ற ஆபத்தா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், அடுத்தவர்கள் நம்மளை துன்புறுத்தலாம், அடுத்தவர்கள் நம்மளை வேதனைப்படுத்தலாம். இதன் நடுவில் எல்லாம் நம்ம முறுமுறுக்காம சந்தேகப்படாம தேவனுடைய கிருபாசனத்தில பூண்டு, அதுதான் நல்லா தெளிவா சொல்லியிருக்கிறாரு. மத்தேயு 6:6 உன் அறை கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பான்னு சொல்லப்படுது. அல்லேலூயா. அப்ப இந்த பிரச்சனையான நேரங்கள், போராட்டமான நேரங்கள், உபத்திரவமான காலத்துல என்ன செய்யணும்? அமைதியா இருக்கணும். அமைதியா இருக்கணும். ஒருவேளை கடன் பிரச்சனை பெருகிருச்சா, கடன் பிரச்சனை முத்திக்கிருச்சா, தெரிஞ்சோ தெரியாமலோ பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கலாம், பிள்ளையோட படிப்புக்காக வாங்கியிருக்கலாம், நம்ம சூழ்நிலைக்காக வாங்கியிருக்கலாம், இப்படி அவர் தொழில் பண்றதுக்காக வாங்கியிருக்கிறான், அதுல கொஞ்சம் நஷ்டம் ஆயிருக்கலாம், சரியான வேலை இல்லாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான கடன்ல சிக்கியிருந்தா என்ன பண்ணணுமா? அந்த நேரத்துல பொறுமையா ஆண்டவர்கிட்ட முறையிடணும், ஆண்டவர் சமூகத்துல அமர்ந்திருக்கணும். அதுக்கு என்ன சொல்றாரா? அப்படியாப்பட்ட நேரத்துல ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் விடுவிப்பேன்னு சொல்றாரு. அதுல சொல்லப்படுது சங்கீதம் 27 எடுப்போம். சங்கீதம் 27:5 என்ன சொல்றாரு? 27ஆம் சங்கீதம் 5ல தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கண்மணி மேல் உயர்த்துவார். அல்லேலூயா. இந்த பிரச்சனை காலங்கள், போராட்ட காலங்கள், உபத்திரவ காலங்கள் ஆண்டவர் சமூகத்துல நம்ம முறுமுறுக்காம, அங்கலாய்க்காம, அங்க இங்க ஓடாம, மனிதர்களை நாடி தேடி போறாம, யாரையும் கொடுத்து முறையிடாம, தேவ சமூகத்துல யார் தவறு பண்ணியிருக்கலாம், நம்ம வாட்டு தேவ சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரை ஏன் இப்படி நடக்குது, ஏன் அப்படி என் பொருள் எல்லாம் அப்படி போகுது, ஏன் அவ்வளவு நெருக்கமா இருக்குது, ஏன் அப்படி சூழ்நிலை சொல்லி ஆண்டவர் சமூகத்துல முறையிடும் போது அவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நமக்காக வழக்காடுகிற தேவன், நம்மை விடுவிக்கிற தேவன், நமக்கு அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அல்ல மனிதர்களால் நமக்கு உதவி செய்யவே முடியாது. நல்லா தெரிஞ்சுங்க, தேவ ஜனங்களுக்கு மனிதர்களால் உதவி செய்ய முடியாது. ஆனால் மனிதர்கள் எப்படி உதவி செய்வாங்க? வட்டிக்கு கடன் கொடுப்பாங்க, ஒருவேளை கைமாறு கருதாம கூட கடன் கொடுப்பாங்க, என்னைக்கு இருந்தாலும் திரும்ப செலுத்தணும். ஆனா தேவன் கொடுத்தாருன்னா 1 கோடி கொடுத்தா கூட திரும்ப தர மாட்டாரு, அது இலவசமா தான் தருவாரு. அந்த 1 கோடியை பெறுவதற்கு நமக்கு என்ன வேணும்? பொறுமை வேணும், தாழ்மை வேணும், தேவனை நோக்கி பார்க்கணும், தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும், கர்த்தருக்காக காத்திருக்கணும். அல்லேலூயா. அப்ப இப்படி அவர் என்ன செய்யறாரு? தீங்கு நாளில், பிரச்சனையான நாளில், போராட்டமான நாளில் அவர் தமது கூடார மறைவிலே தம்மை ஒளித்து வைக்கிறார். ஏன்? நம்மளை வெளியேறாம கண்மலையின் மேல உயர்த்துவாராம். நம்ம தலையை உயர்த்துவார். நம்மளை தலையை உயர்த்தி காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுப்பார். நம்ம சத்துருக்களுக்கு நேரிடுவதை நம்ம கண்கள் காணும். சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நம் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அல்லேலூயா. பிரச்சனையான நேரத்துல, கஷ்டமான நேரத்துல, நெருக்கமான நேரத்துல சண்டைகள் போடுறதுனால எந்த பலனும் வரப்போறது கிடையாது. அது பிசாசுக்கு தான் மகிமை. பிசாசு அந்த அற்புதம் நடக்கவே விட மாட்டான். குறைகள் நிறைவாக பிசாசு விட மாட்டான். நெருக்கத்தின் நடுவுல, சோர்வு நடுவுல, வியாதி நடுவுல, பலவீனத்தின் நடுவுல, கடன் பிரச்சனை நடுவுல யாருக்காவது பணத்தை கொடுத்துட்டு திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்ற போராட்டம் இருக்கணும். தேவ சமூகத்துல நம்ம சொல்லிட்டோம்னா அவர் பார்த்துக்குருவார். அல்லேலூயா. அவனை தூங்க விட மாட்டார். யாரு? காசு வாங்கினவன உட்கார விட மாட்டார், தூங்க விட மாட்டார், ஏமாத்த விட மாட்டார். ஏமாத்த நினைச்சா வேற மாதிரி எல்லாம் நடக்கும், நான் சொல்ல விரும்பல. அல்லேலூயா. நீதிமான்களுடைய பணத்தை கர்த்தர் விட மாட்டார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? நம்ம வழக்கு வம்பு வாதுகளுக்கு போகாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல, ஆண்டவரே நீர்தான் எனக்கு, நீர் என் தேவன், உம்மை நம்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தோத்திர பலியிடணும். தோத்திர பலி இந்த நெருக்கமான நேரத்துல அதான் சொல்றாரு, தோத்திர பலியிடுகிறவன் என்ன செய்யறான்? மகிமைப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு.
சரிங்களா? அப்ப இந்த நெருக்கமான நடுவுல அவர் சமூகத்துல அமர்ந்து, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளுங்க அப்படின் போது யாத்திராமம் 14:11 சொல்ல, நீங்க சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக வழக்காடுவார்னு சொல்லப்படுது. அப்ப 2 காரியங்களை நம்ம செய்யணும். ஒண்ணு தோத்திரம் பண்ணணும், 2வது நம்ம பொருத்தனைகள் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு இப்படி அற்புதங்கள் நடந்தாலும், என் தொழில் வாய்ச்சா நான் ஆசீர்வத்தான், இப்படி சாட்சியா இருப்பேன், உங்களுக்காக வாழ்வேன், இப்படி ஆலயத்துல நான் தூணா இருப்பேன், பொருத்தனைகளை பண்ணி தோத்திரம் பண்ணி நம்ம என்ன செய்யணும்? அப்போது ஆபத்து காலத்துல ஆண்டவரை தெரிஞ்சோ தெரியாம இப்படி கடன்ல மாட்டிக்கிட்டேன், இப்படி பணத்தை கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறேன், கிடைக்குமா கிடைக்கான்னு தெரியல, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியல, நான் உண்மை நோக்கி பார்க்கணும்னு சொல்லும் போது, அதான் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிப்பார். எவ்வளவு பெரிய காரியமா இருக்கட்டும், லட்சங்களா இருக்கட்டும், கோடிகளா இருக்கட்டும், பல கோடி கடனா இருந்தா கூட ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமே கிடையாது. ஹல்லேலூயா. 2வது ஒரு காரியம் சொல்றாரு, எரேமியா 33, எரேமியா 33 எடுத்துக்கொள்வோம். எரேமியா 33ல என்ன சொல்லப்பட்டிருக்கு? 3வது வசனம் 6வது வசனத்தை வாசிப்போம். எரேமியா 33ல 2வது என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன்றார். இப்ப அங்க சங்கீதம் 50:11 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், என்னை மகிமைப்படுத்துவான்னு சொல்றாரு. இங்க என்ன செய்றாரு? என்னை நோக்கி நீ கூப்பிடு, அப்பொழுது உனக்கு உத்தரவு நான் கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்துவேன். ஒரு வீடு கட்டணும்னு நினைப்போம், அது நமக்கு அறியாத காரியங்களா? எட்டாத காரியங்கள். இவ்வளவு பெரிய வீட்டை கட்டுறது எப்படி, சொந்த வீட்டை கட்டுறது எப்படி, இவ்வளவு பணத்துக்கு நான் எங்க போவேன், யார்கிட்ட போவேன், எனக்கு அப்படியெல்லாம் இல்லையே அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாழ்வு மனப்பானம் இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் கொடுத்து உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாத உயரங்களுக்கு நான் உன்னை கொண்டு போவேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. எட்டாத உயரங்கள்ல நான் உயர்த்துவேன், உன்னால முடியாத காரியங்களை எல்லாம் நான் உனக்காக செய்வேன் அப்படின்றாரு. அல்லேலூயா. அப்படி சொல்லும் போது அந்த மாதிரி அவரை நோக்கி கூப்பிடும் போது அது நமக்கு ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கலாம், ஒரு இடம் வாங்கணும்னு நினைக்கலாம், இல்லாட்டி தீராத வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், அல்லது தீராத கடன் பிரச்சனையா இருக்கலாம். இதை என்னண்டு செய்ய போறேன் அப்படின்னு போதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கு, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து உனக்கு எட்டாதும் உனக்கு அறியாதும் உன்னால முடியாத காரியங்களை எல்லாம் நான் உனக்கு வெளிப்படுத்துவேன், நான் உனக்காக செய்வேன் அப்படின்றார். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு 6வது வசனம் சொல்றாரு, இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன்றார். அல்லேலூயா. ஒருவேளை வியாதி மட்டும் இல்ல, நான் வியாதியை குணமாக்குவேன், கடன்ல இருந்து விடுதலையாக்கி நான் பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுப்பேன், பரிபூர்ணமான சமாதானத்தை கொடுப்பேன், அவர்களுக்கு என் சத்தியத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்றார். இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா, ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது. எப்பொழுது ஆண்டவரை நோக்கி பார்க்க பழக வேண்டும். அவர்தான், அவரை மாதிரி ஒரு தெய்வம் யாரும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு தகப்பன் யாரும் கிடையாது, அவரை மாதிரி ஒரு சிநேகிதன் கிடையாது, அவரை மாதிரி ஒரு அன்புள்ள கடவுள் யாருமே கிடையாது. அல்லேலூயா. எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி காக்கிறவர் அவர்தான், எல்லா பிரச்சனைகளை முறியடிக்கிறவர் அவர்தான், எல்லா சூழ்நிலை கண்ணீரை துடைக்கிறவர் அவர்தான், கண்ணீரை துருத்தியில பிடித்து வைக்கிறார். அந்த ரங்கத்துல வடிக்கிற கண்ணீர், மனிதர்களுக்கு முன்பாக வடிக்கிற கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தியிலே பிடித்து வைக்கிறார். அல்லேலூயா. அந்த கண்ணீரை அவர் பிடித்து வைக்கிறார். அவரு மகிமையான காரியங்களை செய்கிறார். ஆனா விவரம் தெரிஞ்சு 34 வயசு வரைக்கும் ஆண்டவரை அறியல. நான் ஆண்டவரை அறியும் போது 33 வயசுல, 1998ல 33 வயசுல அறிஞ்சேன். ஆண்டவரை அறிஞ்ச பிறகும் சரி, விவரம் தெரிஞ்சதுல இருந்து, சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு 60 வயசு முடிஞ்சு, இன்னைக்கும் என் கண்ணீருக்கு ஓய்வு கிடையாது. அல்லேலூயா. இன்னைக்கும் அந்தரங்கத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன், மறைமுகமா கண்ணீர் விட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன், தேவ சமூகத்துல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் அந்த கண்ணீரை தேவன் துருத்தியில பிடித்து வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. துருத்தியில பிடித்து வைத்திருக்கிறார். சங்கீதம் 84ஆம் சங்கீதத்துல சொல்றாரு, அதுல என்ன சொல்றாரு பாப்போமா? 84ஆம் சங்கீதத்துல கண்ணீரை துருத்தியில பிடித்து வைக்கிறாரு. அங்க என்ன சொல்றாரு? 84ஆம் சங்கீதத்துல வாசிப்போம்.
சங்கீதம் 84 6வது. அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதை நீரூற்றாக்கி கொள்ளுகிறார். மழையும் குளங்களை நிரப்பும். அல்லேலூயா. அழுகையின் பள்ளத்தாக்க நடந்து போக பண்ணுவார், அதை நீரூற்றாய் மாற்றுவாராம். தண்ணீரின் பள்ளத்தாக்கை நீரூற்றாய் மாற்றுவார், அதை களிப்பாக மாற பண்ணுவார். ஆண்டவரால முடியாத காரியங்கள் எதுவுமே கிடையாது. நம்ம அவரை எப்பவும் ஒரு பிள்ளைகள் சின்ன பிள்ளைகள் யார்கிட்ட கேட்கும்? ஏதாவது விருப்பப்பட்ட காரியங்கள் அடுத்த வீட்டுல போய் கேட்குமா? அடுத்தவங்ககிட்ட போய் கேட்குமா? கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப யார்கிட்ட கேட்கும்? தன்னுடைய அப்பா கிட்ட கேட்கும், தன்னுடைய அம்மா கிட்ட தான் கேட்கும். அது உரிமையோட கேட்கும். இதை வாங்கி கொடுத்தா தான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போவேன், இதை வாங்கி கொடுத்தா தான் ஸ்கூலுக்கு போவேன், இதை வாங்கி கொடுத்தா தான் நான் காலேஜுக்கு போவேன், இதை வாங்கி கொடுத்தா தான் நான் சும்மா அது அழுகும், அடம் பிடிக்கும், பிடிவாதம் பண்ணும், கோவப்படும், டென்ஷனா இருக்கும், கையை பிடிக்கும், காலை பிடிக்கும், பின்னாலேயே வரும். ஏன்னா பெத்த தகப்பன் மேல அவ்வளவு பாசமா இருக்கும், பெத்த தாயின் மேல பிள்ளைகள் அவ்வளவு உரிமையோட இருக்கும். அதை பார்க்கலும் 1000 மடங்கு கோடி மடங்கு இயேசு பெரியவர். கரங்களை தட்டி கர்த்தரை பொருத்தமோ. அவர் சொல்றாரு, கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் தருவேன் அப்படின்றார். அல்லேலூயா. அதனால அவருடைய சித்தத்துக்கு காத்திருக்க வேண்டும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அப்ப இடையில என்ன பண்ணிடுறோம்? இடையில நல்லா வளர்ந்து வந்திருப்போம், 10 வருஷம் 15 வருஷம் வளர்ந்திருப்போம். சின்ன சின்ன பிரச்சனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள், பாடுகள் நிமித்தம் அதுல நம்ம மறுதளித்து போயிடுறது, இழந்து போயிடுறது. பிறகு மறுபடியும் பிறகு ஒப்பு கொடுத்து பிறகு ஆவியில நிறைஞ்சு பிறகு இப்படித்தான் நம்ம விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிட்டு இருக்கிறதுனாலதான் வாழ்க்கையில தாமதமாகி கொண்டிருக்கிறது. அப்ப அர்ப்பணிச்சு ஒரு பொருத்தனைகள் பண்ணி தோத்திர பலியிட்டு அவரை நோக்கி கூப்பிட்டு அதிலேயே அவரை பின்பற்றி போய்கொண்டே இருந்தோம் சொன்னால் நித்தியமாய் அவர் நம்மளை கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. கரம் பிடித்து நடத்துவார், பாதுகாப்பார், பராமரிப்பார், தாங்குவார், தப்புப்பார். ஒண்ணு சொன்னாரு, உன்னை முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன்றாரு, உன் நரை முடிவயது வரைக்கும் உன்னை தப்பு வைப்பேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னா, அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி அற்புதங்கள் நடக்கு அப்படின்னு சொன்னா, கடைசியாக பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை திருப்போம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்துக்கு புதிய ஏற்பாட்டு திருப்புவோம். யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க, சீக்கிரம் எடுப்போம். யோவான் 3. யோவான் 3 வாசிப்போம். 16. தேவன் தம்முடைய ஒரே பரன குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. தோத்திர பலியிட்டு பொருத்தனைகளை செலுத்தி அவரை ஆபத்து காலத்துல நோக்கி கூப்பிடும் போது எப்படி உதவி செய்கிறார்? அவரை நோக்கி கூப்பிடும் போது எப்படி அறியாத பெரிய காரியங்களை வெளிப்படுத்தி வியாதிகளை குணமாக்குறார், சமாதானத்தை கொடுக்கிறான்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக கல்வாரி சிலுவையில பலியானதுனாலதான். நம்முடைய திறமையினால, நம்முடைய உழைப்புனால, நம்முடைய வருமானத்தினால, நம்முடைய சம்பாதத்தினால அல்ல. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கிருபையை கொடுக்கிறார், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறார். எப்படி கொடுக்கிறார்? இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பதிலாக எனக்கு பதிலாக சிலுவையில பட்ட பாடுகள், சிலுவையில பட்ட நெருக்கங்கள், சிலுவையில் பட்ட போராட்டங்கள், சிலுவையில் அடிக்கப்பட்டதுனால, சிலுவையில சிந்தின கடைசி சொட்டு ரத்தம், சிலுவையில இயேசு மரித்ததுனால நமக்கு இந்த கிருபை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சொந்த குமாரனையே நமக்காக கொடுத்து நம்மேல் அன்பு வைத்திருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. ரோமர் 5:8 அவர் நமக்கு பதிலாக மரித்ததுனாலே அன்பை வெளிப்படுத்துகிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு பதிலாக மரித்திருக்கிறார். சொல்லுங்க. இயேசு எனக்காக சிலுவையில மரித்திருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். இயேசு எனக்காக சிலுவையில ரத்தம் சிந்தி இருக்கிறார், நான் பயப்பட மாட்டேன். கரங்க தட்டி கர்த்தரை படுத்துவோம். அப்ப ஒரே பரன குமாரனை நமக்காக அவர் என்ன செய்திருக்கிறாரு? கொடுத்திருக்கிறாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல அதே யோவான் 3:18 வசனம் முன்பகுதியை வாசிப்போம். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசிக்கிறவன் என்னவா? அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினையில சிக்க முடியாது, கடன்ல நிரந்தரமா இருக்க முடியாது, பாவத்துல நிரந்தரமா இருக்க முடியாது,
வியாதியில நிரந்தரமா இருக்க முடியாது, பலவீனத்துல நிரந்தரமா இருக்க முடியாது, சோர்வுல நிரந்தரமா இருக்க முடியாது. அல்லேலூயா. யாரும் வெட்கப்படுத்த முடியாது. இன்னைக்கு நம்மள ஒருவேளை மனிதர்களுக்கு முன்பாக நம்மளை தாழ்த்தி பேசலாம், கேவலமா பேசலாம், அசிங்கமா பேசலாம், தவறா பேசலாம். நம்ம செஞ்ச சின்ன சின்ன தவறுகள் மூலமாக அதை கர்த்தர் கணக்குல வைப்பார். அல்லேலூயா. எல்லா சிறையிருப்பை அவர் மாற்ற போதுமானவர், எல்லா வறுமைகளை மாற்ற அவர் போதுமானவர், தரித்திரத்தை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர், கடன் பிரச்சனைகளை மாற்றுவதற்கு அவர் போதுமானவர். கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் கிருபை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் உங்களுடைய தரித்திர நிமித்தம் அவர் தரித்திரமாகி அவருடைய தரித்திரத்து நிமித்தம் உங்களை ஐஸ்வர்யங்களாக்கிறார் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமம் 8ஆம் அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கு. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் கொடுத்திருக்கிறார். நமக்கு வேலை செய்வதற்கு பலன் அவர் கொடுத்திருக்கிறார், நடப்பதற்கு பலன் அவர் கொடுத்திருக்கிறார், தூங்குவதற்கு பலன் அவர் கொடுக்கிறார், சாப்பாடு சாப்பிடுவதற்கு பலன் அவர் கொடுக்கிறாரு. இன்னைக்கு கோடிக்கணக்கில் பணம் இருக்கு. நல்லா நினைச்சுக்கோங்க, நம்ம கிட்ட பணம் இல்ல, நம்ம நல்லா நடக்கிறோம், ஓடுறோம், பாடுறோம், நல்லா சாப்பிடுறோம், நல்லா தூங்குறோம். நல்லா தெரிஞ்சுங்க, கோடிக்கணக்கில் பணம் இருக்கு, அவங்களால நடக்க முடியல, கட்டில் கடையா கிடக்கும். கோடிக்கணக்கில் பணம் இருக்குங்க, வீட்டை விட்டு வெளியேற முடியல, ஆஸ்பத்திரியை விட்டு வெளியேற முடியல, கட்டில விட்டு இறங்க முடியல. பணக்காரனுக்கு நிம்மதி கிடையாது, அவனுக்கு சமாதானம் கிடையாது, பாதுகாப்பு கிடையாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. யாருக்கு? பணக்காரனுக்கு. நம்ம நினைக்கிறோம் அதெல்லாம் அப்படி இருக்கும், இவன் இப்படி இருக்கும். கர்த்தர் நம்மளை நல்லா வச்சிருக்கா, தோத்திரம் பண்ணணும். அதான் தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லப்படுது. எதுக்காக? நல்லா நடக்க வைக்கிறார் தோத்திரம், நல்லா சாப்பிட வைக்கிறார் தோத்திரம், நல்லா பேச வைக்கிறார் தோத்திரம், நல்லா தூங்க வைக்கிறார் தோத்திரம், நல்லா வேலை செய்ய வைக்கிறார் தோத்திரம், 4 பேர் மத்தியில நல்லா நடமாட வைக்கிறாரு, அதுக்காக தோத்திரம். கரங்களை தட்டி கர்த்தரை படுத்துவோம். ஹல்லேலூயா. இதுக்கு தோத்திரம் பண்ணாதான், இந்த மாதிரி காரியங்களுக்கு தோத்திரம் பண்ணாலே வியாதி கிட்டத்துல வராது, பலவீனம் கிட்டத்துல வராது, நெருக்கம் கிட்டத்துல வராது, கடன் கிட்டத்துல வராது. நம்ம இதெல்லாம் விட்டுட்டு அவன் அப்படி இருக்கான், இவன் எப்படி இருக்கான், அவன் எப்படி இருக்கான், அப்படி இருக்கான் இப்படின்னு அடுத்த மனிதனை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மனிதனை பார்க்கிறத நிறுத்தணும், மனிதனோடு சாவகாசம் வைக்கிறத நிறுத்தணும், மனிதனோடு பழகிறத நிறுத்தணும், மனிதனோடு பேசுறத குறைக்கணும், தேவனோடு பழகிறத கூட்டணும், தேவனோடு நடக்கிறத கூட்டணும், தேவனை துதிக்கிறதுல தோத்திரம் பண்றதுல இரவும் பகலும் அடைஞ்சா விடிஞ்சா கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்காரும் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் கனிதந்து இறைவு தரக்கிற மரத்தை போல இருப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப நம்ம காரியங்கள் வாய்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம யாரு கூட நடக்கணும்? தேவனோடு நடக்கணும், தேவனோடு பழகணும், தேவனோடு இருக்கணும். ஹல்லேலூயா. அப்ப அதனால இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள், நெருக்கங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் இது நமக்கு நிரந்தரம் இல்லை. இதை நம்ம முதல்ல நல்லா உணரணும். இது நம்ம என்ன நினைக்கிறோம், இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நினைக்க கூடாது. அந்த எண்ணத்தை தூக்கி எறியணும். நம்ம தேவனை ஆராதிக்கிறோம், தேவனை பின்பற்றுகிறோம், தேவனோடு நடக்கிறோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க போதுமானவர். என் தேவன் தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், ஐஸ்வர்யத்தின் தேவன், பெருக்கத்தின் தேவன். இப்படி தேவனை புகழும் போதுதான் அந்த ஆசீர்வாதங்கள், அந்த செழிப்பு, அந்த உயர்வு, அந்த நன்மைகள் நம்ம இடத்துல வரும். அல்லேலூயா. சும்மா வராது. சும்மா ஏதோ பைபிளை கையில வச்சிருக்கிறதுனால வராது, ஆலயத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வராது, சும்மா ஏசு ஏசுன்னு வாயில சொல்றதுனால வராது. ஏசு என்ன சொல்றாரு அதன்படி நடக்கணும். போராமப்படக்கூடாது, அடுத்தவனை பார்த்து போராமப்படக்கூடாது, அடுத்தவன் சொத்தை அபகரிக்க கூடாது, எரிச்சல் படக்கூடாது, கோவப்படக்கூடாது, டென்ஷன் படக்கூடாது, முறுமுறுக்க கூடாது, சந்தேகப்படக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது. அதெல்லாம் விட்டு விலகி தேவனை பின்பற்றணும். அதான் அல்லேலூயா. நான் நல்லா இருக்கணும், இந்த உலகத்துல ஆரோக்கியமா வாழணும், சுகமா வாழணும், நல்லா இருக்கணும். கர்த்தர் என்ன தேவைக்கு மிஞ்சி எனக்கு பணத்தை கொடுக்குறான்னு அந்த 4 பேருக்கு பகிர்ந்து கொடுக்கணும், நன்மை செய்யணும். இல்லாதவனுக்கு கொடுக்கணும், படிக்கிறவனுக்கு கொடுக்கணும், படிக்க வழி இல்லாதவனுக்கு கொடுக்கணும், ஒரு ஏழைக்கு கொடுக்கணும், வியாதி உள்ளவனுக்கு கொடுக்கணும், தரித்திரனுக்கு கொடுக்கணும். ஏசு அதற்காகத்தான் அந்த உலகம் வந்தார். தரித்திரை நினைத்துக் கொள்ளுங்கள் சொன்னார், பலவினரை தாங்குங்கள் சொன்னார், இந்த சிறியாருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் சொன்னார். சுயநலமா வாழக்கூடாது. தான் மட்டும் சாப்பிட்டா, தான் மட்டும் நல்லா இருந்தா, தான் மட்டும் நல்லா தூங்கினா, தான் மட்டும் ஆரோக்கியமா வாழ்ந்தா அது கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அல்லேலூயா. நாம நல்லா இருக்கணும், நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம சுகமா இருக்கணும். நம்ம வாழ்வுக்கு மிஞ்சி பணம் வந்தா அதை 4 பேருக்கு செய்யணும். அல்லேலூயா. அதைத்தான் எபேசியர் 2:10 பவுல் சொல்றார், நற்கிரியைகளை செய்யும்படி கிறிஸ்து இயேசுவுக்குள் உருவாக்கப்பட்டோம் சொல்றார். நற்கிரியைகள் செய்யும்படி
நன்மை செய்யும்படி. கலாத்தியார் 6ல சொல்றாரு, கலாத்தியார் 6 நன்மை செய்வதில் சோர்ந்து போகாது இருப்போம் என்றால் ஏற்ற காலத்தில் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் சொல்றாரு. அல்லேலூயா. நன்மை செய்ய என்னத்தை செஞ்ச, நன்மை செஞ்ச, என் வீட்டுல எப்படி பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், மரணம். ஏன்னா நல்லது செஞ்சேன், ஆனா என் வீட்டுல எப்படி பிரச்சனை, போராட்டம், மரணம், கஷ்டம், கடன் ஏன் வருது, இப்படி நம்ம நினைக்க கூடாது. அல்லேலூயா. இன்னும் அதிகமான காரியங்களை செய்வதற்காக தேவன் நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். நம்மளை பலப்படுத்த அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எனவே அவர் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரலி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்தார் சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அடுத்து ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபிக்கிறோம். ரோமர், இதே வசனத்தை ரோமர் 8ல பவுல் சொல்றார் பாருங்க. ரோமர் 8 ரோமர் 8ல 32. ரோமர் 8ல 32. தம்முடைய சொந்த குமாரனே என்றும் பாராமல் நாம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது அப்படி. நல்லா கவனிங்க. நமக்காக இயேசுவே கொடுத்தவர், நமக்காக சிலுவையில மரித்தவர், நமக்காக சிலுவையில ரத்தம் சிந்தினவர், சிலுவையில அடி வாங்கினவர் நமக்கு பணத்தை தராம இருப்பாரா? வீடு தராம இருப்பாரா? இடம் தராம இருப்பாரா? சுகம் தராம இருப்பாரா? ஐஸ்வர்யம் தராம இருப்பாரா? சாப்பாடு தராம இருப்பாரா? உணவு உடை தராம இருப்பாரா? அப்போ தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தார். நானே ஜீவப்பம், இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காய் பிற்கப்படுகிற என்னுடைய அப்பமா இருக்கிறேன்னு சொன்னார். இதை வாங்கி பானம் பண்ணுங்கள், இது உங்களுக்காய் சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தமா இருக்கிற. தன்னுடைய ரத்தத்தையே கொடுத்தவர், தன்னுடைய சரீரத்தையே கொடுத்தவர். நம்ம வாழ்வாதாரத்தை அவர் தரமாட்டாரா? அவர் தருவதற்கு போதுமானவர். ஏனென்று சொன்னால் உங்கள் மீது என் மீது அவர் அன்புள்ளவரா இருக்கிறார். அவர் பேர் இயேசு. கரங்களை தட்டி கசரப்படுத்துவோம். ஹல்லேலூயா. என்ன பார்த்தோம்? முதலாவது பொருத்தனைகளை செலுத்தி தோத்திர பலியிட்டு ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்கிறார். அவரை மகிமைப்படுத்துகிறவர்களால் அர்ப்பணிக்க வேண்டும். இரண்டாவது, அவரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உத்தரவு கொடுத்து நமக்கு அறியாததும் எட்டாதமான காரியங்களை வெளிப்படுத்தி வியாதிகளை எல்லாம் குணமாக்கி சத்தியத்தை வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக, பிதாவாகிய தேவன் தம்முடைய சொந்த குமாரனையே உங்களுக்காக எனக்காக கொடுத்தவர். பணத்தை, உணவை, வீடை, நிலங்களை, சந்தோஷத்தை, சமாதானத்தை கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிப்போம், எழுந்து நிற்போம். சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கே சோர இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோக்கே கூற இல்லையே. கூற இல்லையே, கூற இல்லையே, ஆண்டவரை தேடுவோக்கே கூற இல்லையே. கூற இல்லையே, கூற இல்லையே, ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு கூற இல்லையே. பரலோகத்தை நல்ல தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம். தர்மையான காலை வேலைக்காக நன்றி. சபை கூடி வருவதை ஆசீர்வதித்தீர், உமக்கு நன்றி. ஆராதனை ஆசீர்வதித்தீர், வசனங்களை வெளிப்படுத்தினீர், எங்களோடு நீர் பேசினீர், உமக்கு நன்றி. நீர் பேசும் நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி. கர்த்தாவே, நாங்கள் பொருத்தனைகளை செலுத்துகிறோம். ஆண்டவரே, தோத்திர பலியிடுவதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆபத்து காலத்திலே நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கும் போது நீர் எங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறீர். எங்களுக்கு தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன், போதுமான தேவனா இருக்கிறீர். எங்களை குறைகளை நிறைவாக்க நீர் போதுமானவராக இருக்கிறீர். கர்த்தாவே, எல்லா கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரத்தில் இருக்கிற ஆண்டவரை மக்களை நீர் விடுவிக்க நீர் போதுமானவர். தாராளத்தின் தேவன், ஏராளத்தின் தேவன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லி இருக்கிற ஆண்டவரை நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்காய் நன்றி செலுத்துறோம். ஆண்டவரை பிதாவே, நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடும் போது எங்களுக்கு அறியாதும் எட்டாதமான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி உமக்கு நன்றி. எல்லா வெள்ளியும் உடையது, எல்லா பொண்ணும் உடையது ஆண்டவரை. முந்தின ஆலயத்தின் மகிமை பார்க்கும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்னீரே. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் இயேசு போதுமானவர், எங்கள் இயேசு நல்லவர். ஆண்டவரே பிதாவே, தம்முடைய சொந்த குமாரனையே எங்களுக்காய் கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் அருள்வது
நிச்சயம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவுடைய ரத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், பரிசுத்த ஆவிக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம், உடைய வார்த்தைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவுடைய வார்த்தையை கேட்ட எல்லா சபை மக்களை நீர் ஆசீர்வதிங்க, கனப்படுத்துங்க. ஆடியோ மூலமாக இந்த வார்த்தையை கேட்கிற குடும்பங்களை நீர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பீராக. கடன் பிரச்சனைகள், வறுமைகள், தரித்திரத்தில் சிக்கி இருக்கிற குடும்பங்களுக்கு இயேசுவின் நாமத்துல விடுதலை உண்டாகட்டும். வியாதி பலவீனத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த வார்த்தையை கேட்கும் போது சுகம் உண்டாகட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா தரித்திரங்கள் இயேசுவின் நாமத்துல விலகி மறையட்டும். எல்லா சூழ்நிலைகளும் இயேசுவின் நாமத்துல விலகி மறையட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, எல்லா ஆண்டவரே அந்தகார வல்லமைகள், பொல்லாதாவின் சேனைகளை இயேசுவின் நாமத்துல கட்டி அப்புறப்படுத்துகிறேன். தரித்திர பிசாசுகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். கடன்கார ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன். வியாதி பலவீனங்களை, சண்டை முட்டுகிற ஆவிகளை, கொண்டுகிற பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டுகிறேன் ஆண்டவரே. எல்லா விக்கிரகத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்துல கூண்டோடு அழிவதாக. வறுமை, தரித்திரங்கள், வியாதிகள், பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்துல விலகி மறையட்டும். சபையின் மேல் இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்கிற மக்கள் உள்ளங்கள்ல இயேசுவின் ரத்தத்தை தொளிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வார்த்தை அனுப்பி அழிவுக்கு தப்பி விட்டதற்காய் நன்றி. நீ வார்த்தை அனுப்பி சுகமாக்குறதற்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தைக்காக துதிக்கிறோம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான்னு சொன்ன வார்த்தைக்காய் நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. கர்த்தாவின் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்ததற்காக நன்றி. சபையை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாவை விட சொன்னவர்களுக்கு நன்றி. கர்த்தாவே, நல்ல மனிதர்கள் என்று நம்பி அவரிடத்துல பணத்தை கொடுத்தவர்கள், பொருள்களை கொடுத்தவர்கள் ஆண்டவரை, கர்த்தாவை வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு, ஏமாந்து போகாதபடிக்கு அந்த பணங்கள், பொருட்கள் திரும்ப வர நீர் உதவி செய்கிறீர். உமக்கு நன்றி அப்பா. தடைகளை மாற்றுகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். உமக்கு நன்றி. எங்களை தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லா துதி கன மகிமைக்கு ஒருவருக்கே செலுத்துறோம். எங்கள் மீட்பர சோரமா இருக்கிற இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறாங்க பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல வரங்களை பரவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய அன்பும், ஐக்கியம், சந்தோஷமும், சமாதானமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் கூட என்றென்னைக்கும் தங்கியிருப்பதாக, ஆமென். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துணியால் உயர்த்துவேன். ஜெயங்கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் யேசுராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சமாதானத்தோடு போய் கடவோம். God bless you, God bless you, God bless you.